بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده وصلاة الله وسلامه على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனக்கு தெரியும் ரபீஉல் அவ்வல் மாதம் இன்றைக்கு முதலாவது நாள். நேற்று தலைப்புற கண்டிருக்கிறாங்க ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய. ரபீஉல் அவ்வல் மாசம் என்றாலே எங்கட எல்லாத்தோட ஞாபகமும் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறந்த இந்த மாசம் என்று சொல்லி, அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகின மாசமும் இந்த மாசம் தான். பொதுவாக கிட்டத்தட்ட ஒரு 1400 வருஷங்களாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு, நாங்கள் சொல்லுவோம் பயோகிராபி அல்லது சீரா, இது பேசப்படுவது, பயான் செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புகழ் மாலை பொழியப்படுகிறது. எல்லாத்தையும் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைய தன்னுடைய வாழ்க்கையாக நாங்க மாற்றிக்கொண்டும் இருக்கிறோம். 1400 வருஷங்கள் ஆகும். பொதுவாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இருந்த சஹாபாக்கள் அந்த நபியை நேசிச்சாங்கண்டா, உயிருக்கு உயிராக நேசிச்சாங்க, உயிரை விடவும் நேசிச்சாங்க. அந்த சஹாபாக்கள் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிச்சத்தினுடைய பிரதிபலன் தான், ரிசல்ட் தான் இன்றைக்கு வரைக்கும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு சுன்னாக்களும் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களும் எடுத்து நடக்கப்படுவது, பேசப்படுவது, சொல்லப்படுவது, எழுதப்பட்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அமல்ல நடைமுறையில் இருக்குது. இதுதான் காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடி எப்படி இருந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தலைமுடி வாரினாங்க, அவங்களுடைய தாடி எப்படி இருந்துச்சு, எத்தனை முடி பழுத்து இருந்துச்சு, பல்லு எப்படி இருந்துச்சு, அந்த பல்லுக்குரிய எடைகள் எப்படி இருந்துச்சு, இந்த பல்லுட கலர் எப்படி இருந்துச்சு, நகம் எப்படி இருந்துச்சு, நகத்துடைய கலர் எப்படி இருந்துச்சு, அது ரசூலுடைய வயிறு எப்படி இருந்துச்சு, அதை வைத்திருக்கக்கூடிய அந்த முடி எப்படி இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். இது எந்த ஒரு தலைவருக்கும் தலைவருடைய பயோகிராபியும் சீராவும் இன்றைக்கு டெக்னாலஜி இருக்கக்கூடிய காலத்துல கூட இப்படி பேணப்பட்டு எழுதப்பட்டு வந்தது இல்லை. திருமிதி இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க புகாரி, முஸ்லிம், நசாயி, அதுல ஒன்றுதான் திருமிதி ஷரீஃப். இதுல இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு தனியான ஒரு செப்பரேட்டான ஒரு பகுதியை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க, அது ஷமாயிலு திருமிதி. அதுலயும் சில விஷயங்களை சுருக்கமாக எடுத்து அந்த புக்க செஞ்சிருக்கிறான், கிதாபோட எழுதியிருக்கிறான், கோர்வு செஞ்சிருக்கிறான், ஆத்தர் பண்ணிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஈந்தாங்க என்றதை பார்க்கணும்டா அந்த புக்க பார்த்தா சரி. இவ்வளவு அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வர்ணிச்சு அவங்களுடைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, எப்படி நேசிக்கப்பட்ட ஒரு தலைவராக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருப்பான். இப்ப ஒரு क्वेश्चन என்னன்னா, ஒரு கேள்வி என்னன்னா, நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த பயோகிராபிய சீராவை படிக்கணும். என்ன கிடைக்குது எனக்கு அது படிச்சா? கேள்வி ஒன்றுதானே. என்ன, ஏன் நீங்க ரபியுல் அவ்வல் வந்தா மட்டும்
அது உண்மையில நியாயமான ஒரு கேள்வி. ஏன் ரபியுல் அவ்வல் மாசம் வந்தா மட்டும் நீங்க நபியை பத்தி பேசுறீங்க, மத்த காலங்கள்ல நீங்க பேசுறீங்க? இல்ல உலமாக்கள் உங்களோட பொறுப்பு என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? எஸ், எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தான், பொறுப்பு தான். இந்த காலத்துல மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி எல்லா காலத்திலும் பேசப்படணும். இன்ஷா அல்லாஹ் அது கட்டாயம் நடக்கணும், நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனா குறைஞ்சபட்சம் நாங்க இந்த ரபியுல் அவ்வல்ல சரி ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை விளங்கி கொள்ள வேணும். இப்ப நான் கொஞ்சம் நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு சும்மா கேட்டு பார்ப்போம். எனக்கு எவ்வளவு தூரம் ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய பயோகிராபி தெரியும்? நாங்க சும்மா 1 to 10 வரைக்கும் ஒரு மார்க்ஸ் ஒன்று வச்சு, பாயிண்ட்ஸ் ஒன்று வச்சு, ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய பயோகிராபி சீராவை எனக்கு எவ்வளவு தெரியும் என்று மார்க்ஸ் ஒன்று போட சொன்னா நாங்க எல்லாரும் எத்தனை மார்க்ஸ் எங்களுக்கு போடும்? எனக்கு ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை 100% தெரியும். 10க்கு 10 மாஷா அல்லாஹ். அல்லது 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. உண்மையில சொல்ல போனா எனக்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் பத்தி தெரியா என்றா சகோதரர்களே, டு பி பிராங்க், நஷ்டவாதிகள். பொதுவாக நாங்க பார்த்தோம் என்றா ஒருத்தர் ஒரு பயோகிராபிய படிக்கிறது ஏன் பொதுவாக சொல்லுவாங்க, ஒருத்தர் ஏன் ஒரு பயோகிராபியை படிக்கணும்? சிலவங்களோட பயோகிராபி இன்றைக்கு உலகத்துல சாதிச்சவர்களுடைய பல பயோகிராபிஸ் இருக்குதானே நாங்க பார்ப்போம். ஒவ்வொரு துறையிலையும் உதாரணத்துக்கு நாங்க ஒரு பயோகிராபி எடுப்போம். உதாரணத்துக்கு பொலிட்டிக்கலி ஒருத்தர் சாதிச்சா நெல்சன் மண்டேலாவுடைய பயோகிராபி, ஸ்போர்ட்ஸ் சாதிச்சா இன்னாருடைய பயோகிராபி, அல்லது டெக்னாலஜியுடைய அவருடைய பயோகிராபி. இப்ப இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்தவங்க வாழ்ந்து கொண்டு ஈக்கிறவங்களுடைய பயோகிராபி எழுதப்பட்டிருக்கு. ஏன்? முதலாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும், அதை வாசிக்கிறது மூலமா ஒரு இன்ஸ்பிரேஷன். அதே போல லேர்னிங்ஸ் இருக்கிறது, எப்படி என்ன மாதிரி நடந்து கொள்ளும். ஒவ்வொருத்தர் என்னென்ன ட்ரேட்ல துறையில இன்ட்ரெஸ்டோ அதுல இருக்கக்கூடியவங்களோட பயோகிராபியை வாசிச்சு அதுல அவங்க லேர்னிங்ஸ் இருக்கும், அவங்களுக்கு மிஸ்டேக்ஸ் எப்படி நான் லேர்ன் பண்ணி கொள்றது. அதே போல ஒரு பொதுவாக சொல்லுவாங்க, ஒருத்தருடைய பயோகிராபியை படிக்கிறது ஒரு 60, 70, 80 வருஷம் வாழ்ந்த ஒருத்தருடைய பயோகிராபியை படிக்கிறதுனால எங்களுக்கு ஒரு வித்தின் 1, 2, 3 மந்த்ஸுக்கு ஒருத்தருடைய முழு வாழ்க்கையுடைய முழு விஷயமும் விளங்குது. என்னது? அவருடைய அந்த ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட், எப்படி நடந்து கொண்டாரு, கல்ச்சரல் டிஃபரன்சஸ், இதெல்லாத்தையும் படிக்கணும் எங்களுக்கு. நான் ஜெனரலா பேசுறேன். இது ஜெனரலா ஒருத்தர பயோகிராபிய படிக்கிறதன் மூலமா என்ன கிடைக்கும்? அடுத்தது ஒரு ரோல் மாடல். ட்ரேட்ல துறையில ஒரு ரோல் மாடலாக ஒருத்தர் ஆக்கிக் கொள்ளலும் என்றால் ஒருத்தர் பயோகிராபி மிச்சம் பிரயோசனமா இருக்கு. அதே போல ஒரு விரிவான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று பார்க்கலாம், ஒரு விரிவான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அதே போல எங்களுக்கு எங்கிட்ட லைஃப்ல சில விஷயங்களை கனெக்ட் பண்ணேலும் ரிலேட் பண்ணேலும் ஒரு பயோகிராபில கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பேசுறது. அதே போல ஒவ்வொருத்தருடைய பர்சனல் growth இதெல்லாம் ஒரு பயோகிராபில இருக்குது. ஆனா நாங்க பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இன்றைக்கு துறையில நான் ஏற்கனவே சொன்னது போல உலகத்துல வாழ்ந்த லீடர்ஸ், மவுத்தாயினவங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க, இவங்களோட இந்த பயோகிராபி பார்த்தா எங்களுக்கு லைஃப்ல ஏதாவது ஒன்று எங்களோட ஒரு பர்சனல் லைஃப் உடைய ஒரு growth, அல்லது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் உடைய ஒரு growth, ஒரு சில நேரம் ஒரு இன்ஸ்பிரேஷன், அல்லது ஒரு மோட்டிவேஷன், அல்லது ஒரு ரோல் மாடல், ஏதாவது ஒரு லைன்ல அந்த பயோகிராபி எங்களை லீட் பண்ணும். ஆனா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பயோகிராபி எங்களையே ஒரு ஹோலிஸ்டிக் லைஃப் ஒன்றுக்கு லீட் பண்ணும். அதுல இன்ஸ்பிரேஷன் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சீரால இன்ஸ்பிரேஷன் எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபர், அவங்களுடைய பொறுமை, கஷ்டத்துடைய நேரத்துல பிறந்தத்திலிருந்து நான் சொல்ல வர நுபுவத்துக்குள்ள இருந்து பிறந்தத்துல இருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஃபேஸ் பண்ணின, பிறக்கிறதுக்கு முந்தி என்ன மாதிரி டிஃபிகல்டிஸ் அவங்களோட ஃபேமிலி ஃபேஸ் பண்ணாங்க, பிறந்தத்தோட எப்படி இருந்தாங்க ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஏர்லி யூத்ல என்ன மாதிரி சில டிஃபிகல்டிஸ ஃபேஸ் பண்ணாங்க, அவங்களுடைய பிசினஸ் எப்படி இருந்துச்சு,
நுபுவத் எப்படி இருந்துச்சு, நுபுவத்தில் இருந்து என்ன மாதிரி டிஃபிகல்டிஸ் மக்கால ஃபேஸ் பண்ணாங்க, ஹிஜ்ரத்துல என்ன மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு, மதீனாவுல என்ன மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு, ஃபத்ஹ் மக்கா கிடைச்சதுக்கு போற எப்படி இருந்துச்சு, ரசூலுடைய வஃபாத் எப்படி இருந்துச்சு, ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஈச் அண்ட் எவ்ரி மோமெண்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஒரு இன்ஸ்பிரேஷன், லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் ஆக முக்கியமான விஷயம். எங்கட வாழ்க்கையில என்னென்ன மாதிரி ஹஜ்ரத் ரசூலுடைய வாழ்க்கை, எங்களோட இருக்கிற ஒரு மனிதன் இன்னமான பஷரும் இஸ்லக்கும். ரசூல் என்ன சொன்னாங்க, நான் உங்களை போல மனுஷன் தான் அப்பா, 63 வயசு வாழ்ந்தா. இன்றைக்கு கூட உலகம் ரிசர்ச் பண்றாங்க, வெறுமனே ஒரு 23 இயர்ஸ்ல 23 வருஷத்துல ஒரு மனுஷனுக்கு, தனியான ஒரு மனுஷனுக்கு உலகத்துல இன்றைக்கு ஒன் ஆஃப் த, அதாவது ஃபாஸ்டஸ்ட் growing religion இஸ்லாமாக இன்றைக்கு ஆக்கிட்டு போனாங்கண்டா இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருக்குதுன்னு சொன்னா எப்படி இது பாசிபிள்? இன்னமான பஷரும் இஸ்லக்கும், நான் உங்களை போல மனுஷன் தான் போல மனுஷன் தான். அப்ப ஒவ்வொரு நேரத்துல மிஸ்டேக்ஸ் வரக்கூடிய நேரத்துல சில நேரங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சில பாடங்களை படிச்சு கொடுத்தா, அது அவங்களோட மனைவிமாரோட இயக்கக்கூடியதான், அது சோஷியலோட மூவ் பண்ணக்கூடியதான், அரசர்களோட இயக்கக்கூடியதான், ஏழைகளோட இயக்கக்கூடியதான். எப்படி ஹேண்டில் பண்ணாங்க மிஸ்டேக்ஸ். சோ லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் அது ரசூலுடைய வாழ்க்கையில. மூணாவது ஒரு ரோல் மாடல். சுப்ஹானல்லாஹ், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களுக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒரு ரோல் மாடல். ஒரு ரோல் மாடல் எதற்காலும் சரி, நீங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய லீடர்ஷிப் எடுங்க, ரோல் மாடல். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணத்தை எடுங்க, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. படைச்சவனே சொல்லிட்டான், உஸ்வத்துன் ஹஸனா என்ன? ரோல் மாடல். என்னது? எல்லாத்துக்கும் எங்களுக்கு அதுல சொல்யூஷன் இருக்குது. நாலாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சீரால படிக்கிறதன் மூலமா எங்களுக்கு கிடைக்கிற இந்த பயோகிராபியை வாசிக்கிறதன் மூலமா விளங்குறதன் மூலமா கிடைக்கிற சப்ஜெக்ட் என்னது? அண்டர்ஸ்டாண்டிங் த ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட், வரலாறு. ஃபார் எக்ஸாம்பிள், குர்ஆன்ல பல ஆயத்துகள் அஸ்பாபுன் நுசூல், இந்த ஆயத்தை இறங்கிச்சு, சீரா தெரியாட்டி எங்களுக்கு இந்த ஆயத்தை இறங்கினது தெரியா, பயோகிராபி தெரியாம ஏன் இதாஜா நஸ்ருல்லாஹ் இறங்கிச்சு, ஏன் இன்னா ஆத்தைனா இறங்கிச்சு, ஏன் குல்யா அய்யுல் காஃபிரூன் இறங்கிச்சு, ஏன் குல் அஊது பிரப்பின் நாஸ் இறங்கிச்சு, ஏன் குல் அஊது பிரப்பில் ஃபலக் இறங்கிச்சு, ஏன் குல் ஹுவல்லாஹு அஹத் இறங்கிச்சு. அஸ்பாபுன் நுசூல், காரணம். அந்த ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட் என்னது? நாங்க இன்னைக்கு வெறுமனே டெக்ஸ்ட மட்டும் வாசிச்சுட்டு இன்னைக்கு உலகம் குழம்பி போயிட்டு. எங்களுக்கு இதுல இன்வால்வ் இல்லாட்டி, நபியுடைய சீரால பயோகிராஃபில எங்களுக்கு இன்வால்வ்மெண்ட் இல்லாட்டி, அதை எங்களுக்கு நாங்க படிக்கலாட்டி, எங்களோட உள்ளத்திலையும் சில ஓரங்கள்ல சில 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 சந்தேகங்கள் அப்படியே இருக்கு. ஏன் ரசூலுல்லாஹ் 11 கல்யாணம் முடிச்சாங்க? ஏன் ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள 6 வயசுல முடிச்சாங்க? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடந்து கொண்டாங்க? ஏன் இத செஞ்சாங்க? சந்தேகம் எங்களோட உள்ளத்துல எங்கேயாலும் ஒரு மூலையில கொஞ்சம் கொஞ்சம் இதுதான். சில நேரம் அது எங்களுக்கு கேட்க பயம் உண்டு, பேச பயம். கேட்டா என்ன சரி சொல்லிடுவாங்களோ, பேசினா எங்களே சீல் அடிச்சிடுவாங்களோ. அன்பானவர்களே, இதெல்லாம் தெளிவாக இதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணப்பட்டுதான் இருக்கு. ஏன் என்ன குறை என்னண்டா, நாங்க விளங்கல, not ready to learn about Prophet sallallahu alaihi wasallam. எனவே அந்த ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயோகிராபி படிக்கிறதன் மூலமாக ஒரு 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 விரிவான பெர்ஸ்பெக்டிவ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி டைவர்ஸ் குரூப்போட இன்டராக்ட் ஆகினாங்க, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோ எக்ஸிஸ்டன்ஸ் செஞ்சாங்க, எப்படி நபி ஸல்லல்லாஹு யஹூதிகளோட நடந்து கொண்டாங்க, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிரிகளோட நடந்து கொண்டாங்க,
எப்படி யுத்த காலத்தில் இருந்தாங்க, மைனாரிட்டி ஆயிக்கக்கூடிய நேரத்துல மக்கால என்ன செஞ்சாங்க, மெஜாரிட்டி ஆயிக்கக்கூடிய நேரத்துல மதீனால என்ன செஞ்சாங்க, மக்காவுடைய நேரத்துல என்ன செஞ்சாங்க. இந்த ப்ராட என்னது பெர்ஸ்பெக்டிவ் எங்களுக்கு விளங்கும். 4வது 6வது கனெக்ஷன் அண்ட் ரிலேட்டிவிட்டி. எங்களைய ஹஜ்ரத் ரசூலுடைய வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி ரிலேட் பண்ணி பாக்க ரிலேட் பண்ணோம். ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒரு ஃபேமிலி இஷ்யூ உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃப் சீரால இந்த மாதிரி இஷ்யூக்கு ரசூல் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க. மனைவியுடைய விஷயம், பிள்ளைகளுடைய விஷயம், அடுத்துக்காரருடைய விஷயம், எங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்க, எங்களை அடக்குறாங்க, எங்களைய நெசுக்குறாங்க, எல்லாத்திலையும் எங்கள்கிட்ட பர்சனல் லைஃப் ரிலேட் பண்ணையிலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய லைஃபோட. சுப்ஹானல்லாஹ். கடைசியாக ஒரு மனிதனுக்கு தேவையான பர்சனல் growth எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செல்ஃப் மோட்டிவேட்டடா இருந்தாங்க. எல்லா கட்டத்திலையும் செல்ஃப் மோட்டிவேஷன். எனவே ஒரு சீராவை படிக்கிறது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய பயோகிராபியை படிக்கிறது ஒரு ஹோலிஸ்டிக் லைஃப், ஒரு பூர்த்தியான வாழ்க்கை முறை. எதெடுத்தாலும் சரி, இன்ஸ்பிரேஷன் எடுங்க, ரோல் மாடல் எடுங்க, ரிலேட் பண்ணுங்க, ஹிஸ்டரியோட என்னது ஹிஸ்டரிக்கல் கண்டெக்ஸ்டோட நீங்க சேர்த்து பாருங்க. எதை எடுத்தாலும் அதுல எங்களுக்கு ஒரு விஷயம். எனவே நோக்கம் என்ன, இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன, ஆப்ஜெக்டிவ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை படிக்கிறது ஆப்ஜெக்டிவ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை படிக்கிறது ஆப்ஜெக்டிவ் உடைய நம்பர் 1, நாங்க அல்லாஹ்வோட கனெக்ட் ஆகும். ஏனென்றா முழு சீராவையும் சமரைஸ் பண்ணி ஒரு வசனத்துல சொல்றதா இருந்தா அடியாருக்கும் அல்லாஹ்வுக்கும் தொடர்பு படுத்துறதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய முழு சீராவும். எல்லா கட்டத்திலையும் நம்பர் 1 எதிர்த்தாலும் சரி. என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். நபியே நீங்க சொல்லுங்க, நீங்க அந்த மக்கள் அல்லாஹ்வை நேசிக்கணும் என்ற ஓலைய பின்பற்ற சொல்லுங்க. எல்லா சந்தர்ப்பத்தையும் பாருங்க. ஃபஸ்பிர் யா அஹ்ல யாசிர் இன்ன மௌஇதுகுமுல் ஜன்னah. அம்மார், யாசிர் அவங்களுடைய தாயார் அநியாயம் செய்யப்படுறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? பொறுமையா இருங்க, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ் கிடைப்பான், சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ் கிடைக்கும். அல்லாஹ்வோட நேசம், ஈமான். சீராவுடைய அல்டிமேட் கோல் ஈமான் அதிகரிக்கிறது. முதலாவது. 2வது, இந்த சீராவை படிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முஹப்பத்துடைய வெளிப்பாடு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. முஹப்பத் உருவாகணும் உள்ளத்துல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை இந்த வேற எந்த பயோகிராபிக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் இதுல என்னன்னா, இந்த சீராவோட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை படிக்கிறதுல எங்களுக்கு இபாதத்துடைய நன்மை. சுன்னத்தை படிக்கிறது, ஹதீஸை படிக்கிறது, இது இபாதத். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவா சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ உலுல் அம்ரி மின்கும். ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். என்னது? நீங்க அல்லாஹ்வை பின்பற்றுங்க, நபியை பின்பற்றுங்க. எனவே முதலாவது சப்ஜெக்ட்ல ஒரு சின்ன ஒரு விஷயம் உண்டு. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரால 2வது விஷயம், இந்த சீராவை நாங்க படிக்கிறேன்னா கம்ப்ளீட்டா படிக்கணும். கம்ப்ளீட். இப்ப நான் நபியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கலந்து கொண்ட யுத்தங்களை பத்தி எனக்கு தெரியும், பத்ர பத்தி தெரியும், உஹத பத்தி தெரியும். மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ் நாங்க இதைத்தான் சொல்லுவோம். பத்ர் தெரியுமா? ஓ பத்ர் தெரியும் எனக்கு. உஹது தெரியுமா? உஹது தெரியும்.
ஆனா சீரால அது வெறுமனே 7% தான். சீரா எடுத்தீங்கன்னா 7% தான் யுத்தங்கள். 93% ஹதரத் ரசூலுடைய சோசியாலஜி, சமூகவியல், சமூகத்தோடு எப்படி நடந்தான், ஏழைகளோடு எப்படி பேசினான், பணக்காரர்களோடு எப்படி பேசினான், இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், சின்ன புள்ளோடு எப்படி பேசினாங்க, பெண்களோடு எப்படி பேசினாங்க, வயசாளிகளோடு எப்படி பேசினாங்க, ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஹியூமர் சென்ஸ் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் சீரா. எனவே இந்த சீராவை படிக்கிறதுல ரெண்டாவது பெனிஃபிட் என்னது, ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை படிக்கிறதுல பெனிஃபிட் 100% இது ஒரு இபாதத். 100% இது ஒரு இபாதத். என்ன ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய மேனேஜ்மெண்ட், ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய லீடர்ஷிப், ஹதரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சமூக வாழ்க்கை, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் எங்களுக்கு சொல்லி தந்த துஆக்கள், எப்படி செய்யணும், என்னென்ன செய்யணும், தொழுகை எப்படி சொல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுறேனோ அப்படி நீங்க தொழுங்க, ஹுது அன்னி மனாசிகக்கும், நான் எப்படி ஹஜ் செய்யணும் அத மாதிரி ஹஜ் செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, இது ஒரு லேசான ஒரு சொத்து இல்ல, அல்ல எங்களுக்கு தந்திக்கிறது ஹதரத் ரசூலுல்லாஹ். ஏனென்றா ஹதரத் ரசூலுல்லாஹ்வை எங்களுக்கு நபியாக ஆக்கி தந்த அல்லாஹ் ஹதரத் ரசூலுல்லாஹ்வை செலக்ட் பண்ணினார். யாருடைய செலக்ஷன்? அல்லாஹ்வுடைய செலக்ஷன். அல்லாஹ்வுடைய செலக்ஷன். எல்லா மனிதர்களுக்கு மத்தியில, எல்லா நபிமார்களுக்கும் மத்தியில, கோடிக்கணக்கான மனிதர்கள் இருந்து, லட்சக்கணக்கான நபிமார்கள் இருந்து, நூற்றுக்கணக்கான ரசூல்மார்கள் இருந்து, அதுலயும் செலக்ட் பண்ணி ஒரு 5 ரசூல்மார்கள், உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய 5 ரசூல்மார்களை செலக்ட் பண்ணி, அதிலும் பெஸ்ட் among the rasul, the messengers, Allah select பண்ணி ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாங்க முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக நபியே உங்களை ஆக்கினோம் என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னானேண்டா, இப்படிப்பட்ட ஒரு மனித புனிதரை எங்கட ரசூலாக எங்கட நபியாக சொல்றது எங்களுக்கு பெருமை மட்டுமல்ல, அந்த பயோகிராபியை நாங்க என்ன படிக்காம இருந்தா நாங்க எல்லாம் நஷ்டவாளிகளா இல்லையா சோதரர்களே? நஷ்டவாளிகளா இல்லையா? உலகத்துல சக்சஸ் வேணும்டா, மறுமையில சக்சஸ், துனியாலே ஆகிரத்திலே சக்சஸ் என்றா அது ஹஜ்ரத் ரசூலுடைய வாழ்க்கையில மட்டும் தான். யாருக்கு சரி தைரியம் எதை சேலஞ்ச் பண்ணுவோம் இல்ல, நீங்க சொல்ற மாதிரி இல்ல, நபிட வாழ்க்கையில எங்களுக்கு சக்சஸ் இல்லன்னு சேலஞ்ச் பண்ணிட்டு சேலஞ்ச் பண்ணுவோம். அப்படி நாங்க சேலஞ்ச் பண்றோம்னா அல்லாவோட சேலஞ்ச் பண்றோம். அல்லாவே சொல்லிட்டான் உஸ்வத்துன் ஹஸனா. அப்ப நாங்க இப்படியாப்பட்ட ஒரு மனிதருடைய ஒரு மனித புனிதருடைய பயோகிராபிய சீராவ படிக்காம இருக்கிறோம். என்ன குறை? இன்னைக்கு எனக்கு ரீசன் சொல்லணும், காரணம் சொல்லணும். எனக்கு வாசிக்க தெரியா, எனக்கு லாங்குவேஜ் ஃப்ளூவன்சி போதா, எனக்கு ரீடிங்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதெல்லாம் காரணம் இல்ல சோதரர்களே. இப்ப இன்னைக்கு அதெல்லாம் காரணம் இல்லை. இன்னைக்கு எவ்வளவு நாங்க செலவழிக்கிறோம் என்கிற காலங்களை நேரங்களை. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் செலவழிச்சு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சீராவை படிப்போமே. நாங்க அவங்களோட சொந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இன்னைக்கு இல்ல. உங்களுக்கு வாசிக்கத்தான் சோமரம்டா எத்தனையோ ஆடியோ புக் வந்திருக்குது. இன்னைக்கு உலகத்துல சாதிக்க நினைக்கக்கூடியவங்க எல்லாரும் எத்தனை இன்னைக்கு ரீடிங்க பத்தி எவ்வளவு எல்லாம் பேசுறாங்க. கேட்கறது பாக்குறது தான், வாசிக்கத்தான் கஷ்டம் சொன்னா கேட்போமே, நாங்க பாப்போமே, சந்தர்ப்பம் எல்லாம் தந்திருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னால், இவ்வளவு பெரிய ஒரு சொத்து ரஹ்மத்துல் லில் ஆலமீன், முழு உலகத்தாருக்கும் உரிய ஒரு சொத்து. அதுல எங்கட பர்சனல் லைஃபுக்கு, எங்கட பர்சனல் குரோத்துக்கு, எங்கட ஒரு ரோல் மாடலுக்கு, எங்கட ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு ஒரு மனிதர் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சீராவை இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து தொடர்ச்சியாக பாப்போம். ஒரு 2 வீக்ஸா 3 வீக்ஸா அது எப்படி மேனேஜ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்களோ தெரியாது. இன்ஷா அல்லாஹ் நாங்க கண்டினியூஸாக கொஞ்சம் டைம் எடுத்து உட்காரும். அட்லீஸ்ட்
வருஷத்துக்கு ஒருக்க சரி கொஞ்சம் மாத்திர ரசூலுல்லாஹ்வுடைய சில சீராக்களை கேட்டு எங்களோட வாழ்க்கையில நாங்க இந்த வருஷம் ஒரு முடிவு எடுக்கணும். குறைஞ்சது நான் ஒவ்வொரு நாளும் அல்லது ஒரு மாசத்துக்கு ஒருக்க சரி ஒரு சுண்ணத்தை ஹயாத்தாக்குறது, ஒரு சுண்ணத். ஏனென்றா நபியுடைய கடைசி மூச்சும் கூட எங்களைய பத்தி நினைச்சு கொண்டுதான் போச்சு. அதனால சகோதரர்களே, நாங்க ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற படிக்கிறது, கேட்கிறது, விளங்குறது மட்டும் இல்ல நோக்கம். நான் சொன்னது போல இது முதலாவது அல்லாஹ்வுடைய தொடர்பாக்கும், இரண்டாவது நபியுடைய முஹப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும். இது ஒரு இபாதத். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக